Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான and ரொம்ப டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி வெச்சுக்கோங்க. அது வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு பாஸ்தாக்கு தேவையான உப்பு போட்டுறலாம். அதுலயே 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு வந்து நான் வந்து 80 கிராம் பாஸ்தா மட்டும் தான் எடுத்திருக்கேன். இதுவே போதும். இது வந்து நல்லா போட்டு கொதிக்க விட்டுடுங்க. இது வந்து 90% வெந்தா போதும். ஏன்னா ரொம்ப வேக விட்டுறாதுங்க, இல்லைன்னா குழஞ்சிடும். இப்ப பாருங்க, பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்துருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதுல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடுங்க பூண்டை. இது கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இதுக்கு வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும்னு அவசியம் இல்லை. அது வந்து லைட்டா வதங்கினாலே போதும். இப்போ அது கூட கேரட், பீன்ஸ், கேப்சிகம்ஸ், கொஞ்சமா ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் oregano சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் garam masala தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் chilli flakes சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க போதும். இப்போ பாருங்க, காயெல்லாம் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ இது பாஸ்தாக்கு தேவையான வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒயிட் சாஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த வெண்ணெய் நல்லா உருகுனதும் அதில் 2 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதும் நம்ம இதுல பால் சேர்த்துடலாம். நான் வந்து 1 ல இருந்து 2 கப் பால் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுடுங்க. பால் ஊற்ற சொல்ல இந்த மாதிரி நல்லா திக்காகி தான் வரும். ஸோ நீங்க அதை வந்து கை எடுக்காம கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்க எல்லா பாலையும் சேர்த்துடலாம். சேர்த்து கைவிடாம கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுடுங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் திக்காயிடுச்சு. பாஸ்தாக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் oregano சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் chilli flakes சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்க, ஒயிட் சாஸ் கொஞ்சம் நல்லா திக்காகி வருது. இது கூடவே வந்து நான் 2 கியூப் சீஸ் வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதை வந்து நான் நல்லா திருவி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சீஸ் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது தேவையில்லை.
சீஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம வேக வச்ச பாஸ்தாவையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.